ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு உளுந்த வறுத்ததுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உளுந்து வரமிளகாய் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். கீரையை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு கீரையை சேர்த்துக்கிறேன். நல்லா கீரையை கை நிறைய ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்கலைன்னா, அதாவது நீங்கள் கீரை குழம்பா கீரை கடையெல்லாம் செய்யும்போது கீரை பொரியல் செய்யும்போது வீட்டில் இருக்கிற ஒரு சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுவும் முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். குறைஞ்சது வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடலாம், இது போல் துவையல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கீரை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வதங்க கம்மியாகும். இது போல் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை வேகிறதுக்காக தண்ணி ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா வெந்து வர வரைக்கும் குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். கடைசியாக இப்போ இது கூட தேங்காய் துருவலை சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து துவையில் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். துவையலை பொறுத்த வரைக்கும் இது போல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். சட்னி தான் நம்ம தாளிப்போம். துவையல் பார்த்தீங்கன்னா வதக்கிட்டு அரைச்சாலே போதும், துவையல் ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு இந்த துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் முருங்கைக்கீரையை வச்சு துவையல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.